ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கின்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கின பிறகு கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலாக போட்டுருங்க. வெட்டி போட்டுக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இது கூட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். அந்த வெங்காயத்துக்கூடயே நல்லா வதங்கணும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெய் கூட வதங்கி இருக்குது. இப்போ இதில் நம்ம தக்காளி அரைச்சி போட்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் தக்காளி கட் பண்ணி போடுறதோட இது மாதிரி அரைச்சி ஊற்றி பாருங்கள். நல்லா திக்காக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு. இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் கூடயே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சுண்டி இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது. புளி சேர்க்காம தான் இந்த காரக்குழம்பு வைக்க போகிறோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புளி ஊற்றாமல் காரக்குழம்பு அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. இப்போ மிக்ஸி தக்காளி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட போகிறோம். கொதிக்க வச்சிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கடைசியாக நம்ம ஒரு பிஞ்ச் நாட்டு சக்கரை சேர்க்குறோம். அதை சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். Thank you for watching.